நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணः ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம். இந்த ஸ்லோகங்கள் வால்மீகி ராமாயணத்தின் தொடக்கத்திலேயே உள்ளன. ராம் 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 என்று வால்மீகி பகவான் கூவுகிறார். அவர் ஒரு இனிமையாக கூவக்கூடிய குயிலை போன்றவர். குயில்கள் மரத்தின் மேலிருந்து கூவும். வால்மீகி வேதம் என்னும் மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ராமாயணம்ங்கிற இன்னிசையை கூவினார். நம் அனைவரையும் பக்தி மார்க்கத்தில் அழைத்தார். ராமாயண கதையை கொண்டு ராமனை அனுபவிப்பது ஓர் முறை. பஜனை மூலத்தில் ராம நாமத்தை சொல்லுவது பக்தியின் மற்றொரு முறை. ராமர் கோயில்களுக்கு சென்று ராமனை வணங்குவது அவனுக்கு அருகேயே நம்மை அழைத்து செல்லும். இப்படி ராம பக்தியில் எத்தனையோ வகைகள். அதில் ஒரு சிறு முயற்சியாகத்தான் ஸ்ரீராமனின் பாதையில் என்ன அவர் சென்று பாரத தேசம் முழுக்க எங்கெங்கு தன் திருவடிகளை பதித்தாரோ அங்கெல்லாம் போய் நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம். சித்திரகூடத்திலிருந்து ராமன் புறப்பட்டு 3 முனிவர்களை சந்தித்தார். சரபங்கர், அவருடைய ஆசிரமத்தை தரிசித்தோம். அடுத்து சுதீக்ஷ்ணர், அவரையும் சேவித்தோம். இறுதியாக அகஸ்தியர். கரடுமுரடான பாதையில் போய் அகஸ்தியரை தரிசித்தோம். அங்கிருந்து நாக்பூருக்கு வடக்கே இருக்கும் ராம்டேக்கை அடைந்தோம். அங்கிருக்கும் ரொம்ப அழகான ஒரு கோவிலை சேவித்து கொண்டோம். புறப்பட்டு நாசிக் வந்து அடைந்துள்ளோம். கோதாவரி கரையில் இருக்கும் நாசிக் புண்ணியக்ஷேத்திரம். ரொம்ப ஜனசந்தடி மிக்க நகரம் நாசிக் என்றும், ஆச்சரியமான சாந்தி தவழும் இடம் தபோவனம் என்றும் 2 இடங்களாக உள்ளன. நடுவில் கோதாவரி ஓடுகிறாள். ஒரு பக்கத்தில் நாசிக் மகாநகரம், மற்றொரு பக்கத்தில் தபோவனம். இந்த 2 இடங்களையும் முதலில் வலம் வருவோம். பிரதட்சணம் செய்தல், பரிக்கிரமா போதல். நாம் அயோத்தியிலிருந்து தொடங்கி இப்படித்தான் முதலில் ஊரை வலம் வந்து விட்டு பின்னால் ஊருக்குள் போய் ஆங்காங்கிருக்கும் புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்து வருகிறோம். சூர்பனகையின் காது மூக்கை அறுத்தார் லக்ஷ்மணன். மூக்கை அறுத்து தூக்கி போட்டார். அவர் நின்று கொண்ட அறுத்த இடம் தபோவனம். அந்த புறத்திலிருந்து தூக்கி வீச கோதாவரி ஆற்றுக்கு எதிர்ப்புறம் போய் விழுந்தது. அந்த இடம்தான் நாசிக். நாசிகா என்றால் சம்ஸ்கிருதத்தில் மூக்கு. மூக்கு போய் விழுந்த இடமல்லவா நாசிகா என்பது. இன்று நாசிக் என்று மருவி வழங்கி வருகிறது. நாசிக்கில் இருக்கிற இடங்களையும் பார்ப்போம். பஞ்சவட்டி தரிசிக்க வேணும். தபோவனத்தை சேவிக்க வேணும். ஓர் முறை வலம் வரலாம். முதலில் ராமகுண்டம். இங்குதான் ராமனும் சீதையும் அடிக்கடி நீராடி இருக்கிறார்கள். கோதாவரி பெருகி ஓடி வருகிறாள். கரையிலேயே அழகான சந்நிதி. இங்கு நீராடி விட்டு வரிசையாக சில கோவில்களை நாம் தரிசித்து கொண்டு வரலாம். முதலில் காலாராம். 1782 92க்குள் சுமார் 12 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கோயில் இது. கோயில் ரொம்ப அழகானது. கருப்பு ராமர் உள்ளே இருக்கிறார். அவரை தரிசித்து வெளியே ஒரே வீதியில் தான் நடந்து போக வேண்டும். குறுகிய வீதிதான். அடுத்து கோரேராம், வெளுப்பு ராமர் எழுந்தருளி உள்ளார். முதலில் கருத்த வர்ணத்தில் ராமன், அடுத்து வெளுத்த வர்ணத்தில் ராமர். அவரை தரிசித்து கொண்டு அடுத்த சன்னதி சீதா குஃபா என்று பெயர். மேலே ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் உள்ளார்கள். நாம் முதுக வளைத்து கொண்டு உள்ளே தவழ்ந்து கொண்டு செல்ல வேண்டும். கீழ்மட்டத்துக்கு போன பிற்பாடு ஒரு குகை உள்ளது. அங்கேயும் சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் உள்ளார்கள். இது எல்லாத்த பற்றிய கதையையும் மேற்கொண்டு கூறுகிறேன். முதலில் இடத்தை வலம் வருவோம். சீதா குஃபா தாண்டினால் பஞ்சவட்டி. இங்கேதான் 5 ஆலமரங்கள் உள்ளன. ஓர் புறத்தில் நிறைய விக்கிரகங்கள், சிற்பங்களால் இந்த இடத்தில் நடந்த கதைகளெல்லாம் விளக்கப்பட்டுள்ளன. மற்றொரு புறத்தில் சன்னிதானம் உள்ளது. பஞ்சவட்டியை தரிசித்துக் கொள்கிறோம். இவை எல்லாமே ராம்காட்டிலிருந்து, ராமகுண்டம் கோதாவிலிருந்து தரிசிக்கப்பட வேண்டியவை. இங்கிருந்து பிரயாணப்பட்டு கொஞ்ச தூரம் செல்ல வேண்டும்.
கோதாவரி ஆற்றுப்பாலத்தை தாண்ட வேண்டும். தாண்டினால் அக்கரையில் தபோவனம் வருகிறது. இந்த இடம் நிஜமாகவே தபோவனம். இங்கு அமர்ந்து மனத்தை ஒருநிலைப்படுத்தி சீதையும் ராமனையும் குறித்து தியானிக்க வேணுமானால் மிகச்சிறந்த இடம். நம்முடைய ராமனின் பாதை நிகழ்ச்சிக்கு ஒரு உருவ அமைப்பு கொடுக்க வேணுங்கிறதுக்காக இதோ நீங்கள் பார்க்கும் இந்த படத்தை முதல் நாளிலிருந்து உபயோகப்படுத்தி வருகிறோம். ஆங்கிலத்தில் இதை சில்அவுட் என்று சொல்லுவார்கள். இந்த உருவம் இருப்பது இப்போ நாம் சேவிக்க போகிற தபோவனத்தில் தான். அங்கே பார்த்ததுலேருந்து ஒரு ஆசை, இதையே உருவமாக கொண்டு, இதையே ஒரு கோர்க்கும் நூலாக கொண்டு அனைவருக்கும் ராமனை காட்ட வேணும். அதனால்தான் இதையே ஒரு லோகோ, எம்பளம் என் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோமே, அதைப்போல் முதல் நாளிலிருந்து உபயோகப்படுத்தி வருகிறோம். இந்த இடத்தில் ஒரு பக்கம் கபில தீர்த்தம், இன்னொரு பக்கம் கோதாவரி. கோதாவரியும் கபில தீர்த்தமும் கலக்கும் இடம். சங்கமம் இங்குதான் உள்ளது. மிக புண்ணியமான பூமி. இன்றும் பலர் சித்தர்கள், யோகிகள், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் பலரும் இங்கிருந்து தவம் புரிகிறார்கள். இந்த இடத்தில் பிரம்மாவுக்கு ஒரு குண்டம், விஷ்ணுவுக்கு ஒரு குண்டம், மகேசனான சிவனுக்கு ஒரு குண்டம். இதை தவிர கீழே அக்னி குண்டம், ஓர் புறத்தில் சீதா குண்டம். இந்த 2 குண்டங்களுக்கும் இடையே மோக்ஷ குண்டம். இவை எல்லாவற்றையும் தரிசித்துக் கொள்ளலாம். இங்கிருந்து கபிலர் தவம் புரிந்திருக்கிறார். அதனால தான் இந்த தீர்த்தத்துக்கு கபில தீர்த்தம் என்றே பெயர் வந்தது. ஆக தபோவனத்தில் 2 நதிகளுடைய சங்கமம், பல குண்டங்கள், மாயா சீதையை பற்றின கதை, இவை எல்லாம் முக்கியமானவை. நாம் இனி ஓரோரு இடமாக இவற்றை தரிசிக்கும் போது அதற்குண்டான கதை கூறுகிறேன். எல்லாத்த விட இங்கிருந்து 35 கிலோமீட்டர் தூரம் திரையம்பகேஸ்வர நோக்கி போனால் அங்குதான் கோதாவரி தாய் உற்பத்தி ஆகிறாள். முதலில் அங்கு தரிசித்துவிட்டு திரும்ப நாசிக் பஞ்சவடி வருவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம் பாரத தேசம் புண்ணியபூமி, கர்மபூமி. எந்த ஒரு நல்ல கர்மத்தை இந்த தேசத்தில், அதுவும் முக்கியமான சில இடங்களில் செய்தால் அந்த இடத்தினுடைய மகாத்மியத்தாலே அது பன்மடங்கு நமக்கு பயனை கொடுக்கிறது. இதிலே சிறப்பிடம் பெறுபவை புண்ணிய நதிகளுடைய உற்பத்தி ஸ்தானங்கள். கங்கா, யமுனா, நர்மதா, கிருஷ்ணா, தாமிரபரணி, காவேரி, வைகை, இது முதலாக எத்தனையோ புண்ணிய நதிகள். அதில் மகாராஷ்டிரத்தில் உற்பத்தியாகும் நதி கோதாவரி. மகாராஷ்டிரத்தில் நாசிக்கிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பிரம்மகிரி. இதை பிரம்மகிரி என்னும் திரையம்பக் ஸ்தான் என்னும் சொல்லுகிறார்கள். இங்கே கோயில் கொண்டுள்ள சிவன் திரையம்பகேஸ்வர் என்று பெயர் பெற்றுள்ளார். இவர் அருளால் தான் இங்கே கோதாவரி தாயார் பெருகினாள். கௌதம முனிவருடைய சாபத்தை தீர்க்கத்தான் கோதாவரியை பிறந்தாள். ஆகாயத்தில் இருக்கும் கங்கா மாதா தான் கீழே கோதாவரியாக வரவழைக்கப்பட்டாள். இந்த இடத்தை தரிசிக்கணும்னு ஆசை. ஆனால் ராம அனுயாத்திரை 2006 போகும்போதும் 2010 போகும்போதும் அந்த வாய்ப்பு கிட்டவில்லை. முதல் முறையாக இப்போ உங்களுக்காகத்தான் ஒரு 4 பேர் போய் அந்த இடத்தையெல்லாம் தரிசித்து அவற்றை படம் பிடித்து கொண்டு வந்து உங்கள் முன்னே வைக்கிறார்கள். அதனாலே ராமனு யாத்திரையில் வந்தவர்கள் கூட இப்போ நாம் பார்க்க போகிற இடத்தை புதியதாகத்தான் பார்ப்பார்கள். மலைக்கு மேல் செல்ல வேண்டும்.
போன போது விரைவில் ஏறிவிடலாம் என்கிற நம்பிக்கையோடு தான் தொடங்கினோம். ஆனால் சுமார் 4 மணி நேரம் பிடித்தது. வயதானவர்களால் ஏற முடியாது. முதலில் பாதை அகலமாக இருந்தாலும் மேலே போக போக படிக்கட்டுகள் குறுகுகின்றன, செங்குத்தாகவும் உள்ளன. இருந்தாலும் கோதாவரி தாயாரை தரிசிக்க வேணுங்கிற ஆவலோடே ஏறத் தொடங்கினோம். மலையேறுவோம், சுற்றி வர இருக்கும் காட்சிகளை கண்டுகொள்ளுவோம். கரடுமுரடான பாதை கால்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இந்த மலையை பற்றின கதை, கோதாவரி இங்கு ஏன் பெருகினாள் என்பதன் பின்புலம், இவற்றையெல்லாம் கூறுகிறேன். சொல்லுவதற்கு காது கொடுங்கள், இடத்தை பார்ப்பதற்கு கண்களை கொடுங்கள். இதோ மலை ஏறுகிறோம். கரடுமுரடான பாதைதான். ராமனின் பாதையே காடுகளிலும் முட்புதர்களிலும் கற்களிலும் கரடுமுடாகத்தானே இருந்தது. இந்த நிகழ்ச்சியும் ராமனின் பாதை. ஆகவே இந்த பாதையிலேயும் சில கரடுமுரடுகள் உள்ளன. கடந்த 2 வாரங்களாகவும் நம் நேரமும் இப்படி அப்படி போயிற்று. ஏனென்று யோசித்தேன். ராமனின் பாதையாயித்தே, அதற்குரிய இன்னல்களை அனுபவித்துத்தானே வர வேண்டும். பாதையை கடக்கிறோம். இங்கு 3 மலைகள் உள்ளன. பிரம்மகிரி, அஞ்சனகிரி, கங்காத்வாரகிரி. இந்த 3 இடங்களிலும் கோதாவரி தோன்றி தோன்றி மறைந்திருக்கிறாள். ஒரு நதி ஓரிடத்தில் தோன்றுவளானால் அங்கிருந்து விடாமல் பெருகுவாள். ஆனால் கோதாவரிக்கே இருக்கும் சிறப்பம்சம், முதலில் பிரம்மகிரியில் தோன்றினாள், மறைந்தாள். கோமுகத்தில் தோன்றினாள், மறைந்தாள். மறுபடியும் இப்படி ஓரோரு இடமாக தோன்றி கடைசியா குஷாவர்த்தம் என்கிற இடத்தில் தான் நிலைப்பட்டு ஓடத் தொடங்கினாள். இது எதனால் கேட்போம். கோதாவரி பெயர் காரணம் பார்ப்போம். காம் சுகம் ததாதி இது கோதா. கோதா சுகத்தை கொடுக்கும் அவள். இதில் நீராடுபவர்களுக்கெல்லாம் இன்பத்தை தருபவள், பாபங்களை தொலைப்பவள், புண்ணியத்தையே பெற்றுக் கொடுப்பவள். வரி வரிஷ்டா. இப்படி கோதான்ற பெயர் பெற்ற நதிகள், நம் இன்னல்களை தவிர்ப்பவை பல இருக்கலாம். அந்த நதிகள் அனைத்திலும் உயர்ந்தவள், சிறப்பு பெற்றவள் கோதாவரி. மேற்கே இருந்து தொடங்கி கிழக்கு நோக்கி ஓடுகிறாள். நாசிக், பஞ்சவடி, இது கருகே இருக்கும் பிரம்மகிரி. பிற்பாடு நாண்டெட், பர்பானி என்னும் இடம். அங்கிருந்து பத்ராச்சலம், பத்ராச்சலத்திலிருந்து ராஜமன்றி, ஈஸ்ட் கோதாவரி, வெஸ்ட் கோதாவரி என்ன ஆந்திர பிரதேசத்தில் கூறுவோம். அதையும் தாண்டி கடலில் போய் கலக்கிறாள். ஆக நமக்கெல்லாம் சுகம் கொடுக்கக்கூடியவள் கோதாவரி. இவள் இந்த இடத்தில் ஏன் தோன்றினாள் என்று பார்ப்போம். கதை கூறுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். கௌதம முனிவரும் அகல்யாதேவியும் இவ்விடத்தே வாழ்ந்து வந்தார்கள். நாடு முழுக்க பஞ்சம் தலைவிரித்து ஆடித்து. ஆனால் கௌதமருடைய தவ வலிமையால் அவர் மட்டும் நன்ன விளையக்கூடிய நிலத்தை பெற்றிருந்தார். தினப்படி மழை பொழியும். வருண பகவான் அவருக்கு தொண்டு புரிய வந்தான். காலையில் விதை விதைப்பார், மதியத்தில் கதிர் அறுத்து விடுவார், அனைத்து ரிஷிகளுக்கும் உணவூட்டுவார். இது விடாமல் நடந்து வந்தது. ஒரு முறை இவர் விதைத்த கதிர்கள் வளர அதை ஒரு மாடு வந்து சாப்பிட முயன்றது. அந்த பசுமாட்டை விரட்ட வேணும் என்கிற நோக்கத்தோடு தன் கையில் இருந்த தர்ப்பப்புல் அதை வீசினார். அந்த மாடு மிகவும் மெலிந்த மாடு, சக்தியற்ற மாடு. அதனால் உடனே மரணமடைந்தது. பசுமாட்டை கொன்ற குற்றத்துக்கு ஆளானார். கோஹத்தி தோஷம் பீடித்தது. இந்த தோஷத்தை போக்க என்ன செய்யலாம்? சிவபெருமானை வேண்டினார். அவர் கூறினார், நீ பிரம்மகிரியிலிருந்து தவம் புரிவாய். 12 ஆண்டுகள் தவம் புரிந்தார். ஆகவேதான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் கும்பமேளா இந்த பிரம்மகிரியில்தான் நடக்கிறது. அலகாபாத்தில் நடக்கும் கும்பமேளாவை பற்றி பார்த்தோம். அப்போதே நாசிக் கோதாவரியில் கும்பமேளா உண்டு என்று கூறியிருந்தேன். இவ்விடத்தில் தான் கும்பமேளா நடக்கிறது. மற்றொரு கதை. கங்கா மாதா பரமசிவனுடைய தலையில் நன்கு சிக்கி வெளியே வரவில்லை. அவரோடையே வாழ விருப்பப்பட்டாள். பார்வதி தேவிக்கோ
ஏன் இப்படி இவள் செய்கிறாள், இவள் ஏன் போக மறுக்கிறாள் என்று கோபம். எப்படியாவது தன் கணவனிடத்திலிருந்து கங்கையை பிரித்து விட வேண்டும் என்கிற நினைவோடே தன் தோழிக்கு ஜயா என்று பெயர். அவளும் பார்வதியும் இந்த மலையில் வந்து இருந்தார்கள். கௌதம முனிவருடைய ஆசிரமத்திலேயே தங்கி உள்ளார்கள். அந்த ஜயாதான் பசுமாடு ரூபத்தை எடுத்து வந்தாள். இவர் கையால் அடிபட்டாள். இனி இவர் தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். சிவனை வேண்டுகிறார். ஆகாசத்திலிருந்து கங்கை கீழே வந்தால்தான் உனக்கு சாப விமோசனம். என் ஷடையிலிருந்து கங்கையை விடுகிறேன் என்று சிவன் கூறினார். ஷடையை திறந்தார். ஆனால் சிவனிடத்தில் காதல் கொண்ட கங்கை அவருடைய சடைமுடியிலிருந்து வர மறுத்தாள். தாண்டவமாடினார். ஓங்கி தன் சடையை வீசினார். அது பிரம்மகிரியில் பட்டு கங்கை நடுங்கி போய் ஷடக்கென்று ஓரிடத்தில் தோன்றினாள். அந்த இடம்தான் கோதாவரி உத்கம். அங்குதான் அடைந்துள்ளோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹம்சகாரண்டவாகீர்ணாம் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணா. இந்த ஸ்லோகம் கோதாவரி நதியை பார்த்து கைகூப்பி வணங்கிக் கொண்டு சீதையே கூறினது. ராவணன் சீதையை தூக்கி போகிறான். எங்கு செய்தி சொல்வது என்று சீதைக்கு புரியவில்லை. அப்போது கீழே கோதாவரி ஓடுவதை கண்டாள். கைகூப்பி அவளிடத்தில் வேண்டுகிறாள். ராவணன் சீதையை தூக்கி போகிறான்கிற செய்தியை, தாயே கோதாவரி மாதா, ராமன் உன் கரைக்கு வந்து ஏங்கி அழுவான். அப்போது அவனிடத்தில் செய்தி சொல். அவன் எப்படியாவது என்னை தேடி வந்து விடுவான். இதுதான் சீதையின் விண்ணப்பம். ஆனால் அந்தோ கோதாவரி ராவணனுக்கு பயந்து பேசாமலே இருந்து விட்டாள். பின் கோதாவரியை வணங்கலாமா? அவள் ராமனுடைய தொண்டை இழந்து விட்டாளே. அதற்கு வேதாந்த தேசிகன் ஒரு மாற்று கருத்து கூறுகிறார். உண்மை, கோதாவரி தவறிழைத்தாள். எப்படிப்பட்ட புண்ணிய நதியாக இருந்தாலும் சீதாராமர்களின் கைங்கரியத்தை இழந்தவள் எப்படி வணங்கப்படலாம்? செய்யலாம். கோதா என்னும் பெயர் ஆண்டாளுக்கே உரியது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த ஆண்டாளுடைய இயற்பெயர் கோதா. கோதாவரி ஆண்டாளுடைய பெயரை தனக்குள் வைத்து கொண்டிருக்கிறபடியால் அவள் செய்த தவறு மன்னிக்கப்படலாம், மறக்கப்படலாம். அதனால் இன்றும் நாம் கோதாவரியை வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா கோதாங்கிற ஆண்டாளின் பெயரை தனக்குள் வைத்து கொண்டிருக்கிறாளாம். எவ்வளவு ஆச்சரியமான கருத்து ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அந்த கோதாவரியின் உற்பத்தி ஸ்தானத்தை தான் மலையேறி அடைந்துள்ளோம். இதுதான் பிரம்மகிரி. இந்த இடத்திலிருந்தான் கோதாவரி உற்பத்தி ஆகிறாள். கோதாவரி உத்கம் என்ன இந்த இடத்துக்கு பெயர். ஒரு பகுதி சரித்திரத்தை கூறினேன். கௌதமர் தன் ஆசிரமத்தில் மட்டும் செழிப்பாக நெல் வளர்த்தார். அங்கு சாப்பிட வந்த மாட்டை ஓட்டினார். கோஹத்தி தோஷம் பீடித்தது. அதனால் சிவனை வணங்கினார். அவர் இந்த மலையிலிருந்து தவம் புரிய சொன்னார். அதே சமயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபிரானுடைய சடைமுடியில் இருக்கும் கங்கையை பிரிக்க வேண்டும் என்று எண்ணம். இரண்டும் கைகூடிற்று. ஆனால் கங்கை சுலபத்தில் வர மறுத்தாள்.
இங்குதான் ருத்ர தாண்டவன் பிறந்தது. அதனால்தான் திரையம்பகேஸ்வர் என்று அருகே இருக்கும் 12 ஜோதிர்லிங்கங்களுள் ஒரு லிங்கமான இந்த க்ஷேத்திரத்துக்கே பெயர் ஏற்பட்டது. பரமசிவனார் ஆடிய வேகத்தில் தன்னுடைய சடமுடியை எடுத்து இந்த பிரம்மகிரியில் ஷாட்டை போல் சொடுக்கினார். அந்த வேகத்தை தாங்காத கங்கை அவருடைய சடைமுடியிலிருந்து கீழே குதித்தாள். தப்பித்து இந்த இடத்தில் புறப்பட்டாள். இதோ அதைத்தான் நாம் சேவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறு கேணி போன்ற அமைப்பு. இங்கே கீழிருந்துதான் குபுகுபுவென்று கோதாவரி பெருகுகிறாள். இவ்விடத்துக்கு மேலே கௌதம முனிவர் மற்றும் அகல்யை இவர்கள் இருவருடைய விக்கிரகங்களும் உள்ளன. அவர்களையும் அருகே தரிசித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துக்கு வருபவர்களெல்லாம் இந்த கோதாவரி தாய்க்கு பூஜை செய்கிறார்கள், பூ சமர்ப்பிக்கிறார்கள், தட்சிணை கொடுக்கிறார்கள், தானம் செய்கிறார்கள். பெரும் கோயிலெல்லாம் இல்லை, உத்கம் ஸ்தானம் மட்டும்தான் உள்ளது. இந்த இடத்தில் கோதாவரி தோன்றினாள். உடனே இங்கு நீராடி தன் பாபத்தை தொலைத்து கொள்ள வேண்டும் என்று கௌதமர் நீராட முற்பட்டார். ஆனால் இன்னும் சிவனுடைய தலைமுடியை விட்டு விலக கங்கைக்கு மனமில்லை. ஆகவே மறுபடியும் கோதாவரி பூமிக்குள் மறைந்தாள். இவர் எங்கு நீராடுவதுன்னு தெரியாமல் தவித்தார். மறுபடியும் பிரம்மகிரியிலிருந்து அடுத்த இடத்தே கோதாவரி தாய் தோன்றினாள். கோமுகம் என்று அதற்கு பெயர். அங்கு போய் நீராட பார்த்தார். மறுபடியும் போக்கு காட்டி கோதாவரி மறைந்தாள். அடுத்து திரையம்பகேஸ்வர், திரையம்பக் தீர்த்தம், அந்த இடத்தில் தோன்றினாள். நீராட பார்த்தார். அங்கும் நீராட முடியவில்லை. அங்கிருந்து மேலும் அடுத்த இடத்தை நோக்கி ஓடினார். இதன் வழியில்தான் ராமகுண்டம், லக்ஷ்மண குண்டம், சீதா குண்டம் முதலான இடங்கள் வருகின்றன. இங்கு ராமன் வருகை தந்திருப்பதாகத்தான் செய்தி கூறுகிறது. அங்கு நீராட பார்த்தார் கௌதமர். அங்கும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கடுத்தது கங்காத்வாரத்தில் தோன்றினாள். அங்கு நீராட பார்த்தார். அங்கும் அவள் வாய்ப்பு கொடுக்கவில்லை. இப்படி ஓரோர் இடத்திலும் மறைந்தும் தோன்றியும் மறைந்தும் தோன்றியும் போக்கு காட்டினாள் கோதாவரி. நாம் முதலில் பார்த்த பிரம்மகிரியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலையிலேயே வந்தால் இந்த இடங்களையெல்லாம் தரிசிக்கலாம். அப்புறம் மலை மாற வேண்டும். பிரம்மகிரி மாறிவிடுகிறது. அடுத்த மலைக்கு செல்ல வேண்டும். அந்த மலையிலும் போக்கு காட்டி கீழே இறங்கினாள். கடைசியாக பொறுத்து பார்த்த கௌதமர் தானே சூளுரைக்கிறா போலே தன் குஷம், தர்ப்பம், அந்த தர்ப்பத்தை கொண்டு ஒரு வட்டம் அமைத்து, இனி இதை தாண்டி உன்னை போகவிட்டேனா பார் என்று சொல்ல, ஆவர்த்தம் என்றால் சுழித்தல்னு அர்த்தம். குஷாவர்த்தம் என்றால் தர்ப்பத்தால் சுழிக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்குள் கோதாவரி சுழித்து கொண்டு வெளியே போக மாட்டாமல் தங்கிவிட்டாள். அந்த இடத்தில் கௌதமர் நீராடினார். கங்கையினுடைய நீராட்டத்தால் சாபம் போயித்து சகரனுடைய 60,000 பிள்ளைகள் சாம்பலாக இருந்த போது, அதே போல இங்கு கௌதம முனிவருடைய சாபம் நீங்கித்து மீளாத இன்பத்தை அடைந்தார். இதுதான் கோதாவரி உத்கம் என்பதன் பின்புல கதை. ரொம்ப ஆச்சரியமான இடம். இவ்விடத்துக்கு வருவதற்கு செலவழிக்க வேண்டாம், மனம் இருந்தால் போதும். எத்தனையோ பெரிய பெரிய ஆங்கில திரைப்படங்களில் வெளிநாடுகளில் ரொம்ப அழகா மனத்தையே பறிக்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்க்கிறோமே, அந்த இடங்களை காட்டிலும் இவ்விடத்துக்கு அழகும் உண்டு, புண்ணியமும் உண்டு. அவசியம் அடுத்த முறை நீங்கள் வரும்போது நாசிக் பஞ்சவடியின் தரிசித்து கோதாவரி உத்கமும் சக்தியோட போய் தரிசித்து வர வேணும்னு பிரார்த்திக்கிறேன். இத்தோடே கோதாவரி கதை முடிந்தது. இனி நாசிக் பஞ்சவடிக்குள் போகப் போகிறோம். ஆச்சரியமான பல இடங்கள், சூர்பனகை காது மூக்கறுபட்டது, அனைத்தையும் தரிசிப்போம். வாருங்கள்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ரீராமனின் பாதையில் தற்போது நாசிக் பஞ்சவட்டியில் உள்ளோம். ஏற்கனவே கூறியது போலே கோதாவரி நதியினுடைய இரண்டு பக்கத்தில் ஓர் புறத்தில் பஞ்சவட்டியும் மற்றொரு புறத்தில் நாசிக்கும் உள்ளது. இப்போ நாம தபோவனம்ங்கிற இடத்தில் உள்ளோம். இங்கு லக்ஷ்மணன் தவம் புரிந்தபடியால் இது தபோவனம்னு சொல்லப்படுகிறது. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் காட்டுக்கு வந்தார்கள். இவ்விடத்தில் அவர்கள் நடந்து வந்த கோலத்தை ஒரு அழகான நிழல் படம் போல் வைத்துள்ளார்கள். அந்த படத்தை தான் நாம முதல் நாள்ல இருந்தே இந்த நிகழ்ச்சிக்கு உபயோகப்படுத்தி வருகிறோம். இதற்கு ஏன் தபோவனம்? இங்கிருந்து கொண்டுதான் ராமனை காப்பதற்காக இலக்குவன் தவம் இருந்தான். அதனால் தான் இது தபோவனம்னு பெயர் பெற்றது. ஆதிசேஷனுடைய கீழே லக்ஷ்மணன் இந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார். முதலில் அவரை தரிசித்துக் கொள்ளுவோம். சூர்பனகை ராமனையும் சீதையும் தேடி வர இங்குதான் காது மூக்கு அறுபட்டு போனாள். அது ஒரு சுவையான கதை. இனி மீதம் இருக்கும் காலத்தை இங்கு கழித்துவிட்டு திரும்ப அயோத்திக்கு போவோம் என்று ராமன் இருந்தார். தம் தேசம் ராட்சசி காச்சித்து ஆஜகாம எதிர்ச்சையா என்று வால்மீகி கூறுகிறார். சடக்கென பகவானுடைய சங்கல்பம் போலும். அதனால் தான் சூர்பனகை இங்கு வந்து சேர்ந்தாள். ராமாயணத்தில் நவரசங்களும் உள்ளன. பயம், கோபம், வியப்பு, வெறுப்பு, துன்பம் என்ன எத்தனையோ ரசங்களை இந்த சிறந்த காவியத்தில் வால்மீகி கறந்துடுறார். அதிலே ஹாஸ்ய ரசம், சிரிக்கிறோம், ஹியூமர்னு ஆங்கிலத்தில் சொல்றோமே, அந்த ரசத்தை இந்த கட்டத்தில் தான் வைத்தார். சூர்பனகை ராவணனுக்கு கூட பிறந்தவள். அவள் அரக்கியாக முதிர்ந்தவளாக இருந்தாலும் ராமனுடைய பேரழகை கண்டவள், காதல் கொண்டாள், காமவயப்பட்டாள். ஆகையால் தன் கோரமான வடிவத்தை மாற்றிக்கொண்டு அழகான வடிவத்தோடே வந்தாள். சூர்பம்னா முரம், நகா முரம் போன்ற பெரிய நகமுடையவள். நகமே அவ்வளவு பெரியதாக இருக்குமானால் அப்ப அவள் உடல் எவ்வளவு பெரியதாக இருந்திருக்கும். அதெல்லாத்தையும் மறைத்து கொண்டுதான் இங்கு ராமனிடத்தில் வந்தாள். பார்ப்பதற்கு பேரழகியாக இருந்தாள். ஆனால் அந்த உருவத்தை மாத்திக்கிறதுக்கு முன்னால் வால்மீகி தன்னுடைய மனக்கண்ணால் ஒரு பக்கத்தில் ராமனின் பேரழகையும் மற்றொரு பக்கத்தில் சூர்பனகையினுடைய கோரமான ரூபத்தையும் ஒரு தராசில் நிறுக்கிறா போலே நிறுத்து பார்த்தார். சுமுகம் துர்முகி ராமம் விருத்தமத்தியம் மகோதரி. ரெண்டு பேருக்கு இருக்கிற வேறுபாடு சொல்றார். ராமனுடைய திருமேனியில் இடுப்பு இருக்கிறதே தெரியாதான். அவ்வளவு சிறுத்த இடை படைத்தவன். ஆனா அவ உடம்புலே இடுப்பு தான் தெரியுது. இவனுடைய கண்ணோ தாமரை கண்ணாட்டம் அழகு. அவளுடைய கண்களோ பார்த்தாலே பயங்கரமான கண்கள். இவர் பேசினாலோ வீணமீற்றாப்பிலே மேகம் இடிக்கிறாப்பில் அவ்வளவழகா பேசுகிறார். ஆனா அவள் பேசினாலோ ஏதோ தகரத்தில் ஆணி கிழிக்கிறா போலே பேசுகிறாள். இந்த ரெண்டு பேருக்கும் தான் எவ்வளவு நேர் எதிர். இவள் போய் அந்த ராமனை விருப்பப்பட்டாளே என்று வால்மீகி ரொம்ப சிரிப்போட பாடியிருக்கிற இடம். சூர்பனகை வந்தாள், ராமனிடத்தில் காதலை வெளியிட்டாள். ராமன் கூறினான், நான் ஏற்கனவே மணவானவன், என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதோ லக்ஷ்மணன் இருக்கிறான் பார், கல்யாணமாகாதவன். சகா அகிருததாரஹா, கல்யாணமாகாத லக்ஷ்மணனை போய் தேடு. சூர்பனகை வந்தாள். லக்ஷ்மணன் அதிர்ந்தே போனார். நம்ம அண்ணாவுமா போய் சொல்லுவார்? இவருக்கு கல்யாணமான அன்னைக்குத்தானே நமக்கும் கல்யாணம் நடந்தது, என தெரியாதா போலே பேசுகிறார். இல்லை, ராமன் சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சககிருததாராக அப்படின்னா மனைவி கூட இல்லாதவள்னு அர்த்தமா. கல்யாணமாகாதவள்னு பொருள் இல்லே, மனைவி கூட இல்லே, வேணும்னா அவனை போய் கேள். லக்ஷ்மணன் கூறினார், நானே தாசனா வேலை செய்யறதுக்கு வந்திருக்கேன், எனக்கு இன்னொரு வேலை செய்யறதுக்கு ஆளா? வேண்டாம் வேண்டாம், முதலாளி ராமன், அவரிடத்திலே போய் கேட்டுக்கோ. ஒத்தருக்கொத்தர் இப்படி அப்படி போக்குவரத்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம என்ன பந்தாடுகிறார்கள்? இவளெல்லாம் இந்த சீத்தை குறுக்க இருக்கவே தானே இந்த ஆபத்து. இவளை கொன்று விட்டால் அப்ப ராமனை நாம் அடைவதை யாரும் தடுக்க மாட்டார்கள் என்று வேகமா சீத்தை பேர்ல பாய, ராமன் ஜாடை காட்ட,
தன் இடுப்பில் இருந்த கத்தியை இலக்குவன் உருவினான். எடுத்து காது மூக்குகளை வெட்டினான். அவள் கோன்னு அலறிக்கொண்டு ஜனஸ்தானத்தில் தன் உடன் பிறந்த கரன், தூஷணன், திரிஷிரா முதலான அரக்கர்களிடத்துல புகார் செய்ய போனாள். அப்ப காது மூக்கு வெட்டப்பட்டதா? கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய்யானால் யானும் பிறந்தமை பொய்யன்னே என்ன ஆண்டாளுடைய பாசுரம். அப்படிப்பட்ட ராமன் ஜாடகாட்ட லக்ஷ்மணன் அறுத்தார். அறுத்த மூக்கை தூக்கி வீசினார். அது போய் விழுந்த இடம் நாசிக். இப்ப நாம இருக்க இடம் தபோவனம்னு பெயர். காது மூக்கு அறுத்தத்துக்கு இங்க நேர நம்ம பார்த்து கொள்ளலாம். முதல்ல லக்ஷ்மணனுடைய சன்னதி தனி சன்னதி. ஆதிசேஷனுக்கு கீழே தான் லக்ஷ்மணன் உள்ளார். ஹனுமானுக்கு ஒரு தனி சன்னதி. ஆஞ்சநேயர் இந்த இடத்துல வந்ததில்லை. ஆனா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆச்சரியமான சன்னதி. அது இங்கு மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் ராமாயணத்தில் அவர் வந்தது கிடையாதோ அந்தந்த இடத்திலெல்லாம் ஹனுமானுக்கு சன்னதி உள்ளது. என யாரும் அவரை வணங்க விரும்புவார்கள். மேலும் அவர் இருந்தால் தான் ராமனே. அதனாலதான் எங்கும் அவரும் உள்ளார். பக்கத்துல அகஸ்தியருக்கு ஒரு சன்னதி. கீழே சொன்னேன், நாம பார்த்த அதாவது மத்திய பிரதேசத்தில் முதலிலே சரபங்காசிரமம், சுதீஷ்ணாசிரமம், அப்புறம் அகஸ்தியாசிரமம். சாத்னாவுக்கு பக்கத்துல பார்த்தோம். கஷ்டப்பட்டு டிராக்டர்ல எல்லாம் போயிட்டு வந்தோமே, அந்த இடத்துல ஒரு அகஸ்தியாசிரமம் உள்ளது. இப்ப நாம பார்க்கிற இந்த இடத்துல நாசிக் பஞ்சவட்டியிலே ஒரு அகஸ்தியாசிரமம் உள்ளது. இது தவிர மன்மாடுங்கிற இடம், அங்க போய் ரொம்ப ஒரு 4-5 மணி நேரம் மேல ஏறி போனோம். அந்த மலைக்குள்ள ஒரு அகஸ்தியாசிரமம் உள்ளது. அது தவிர பொதிகை மலையினுடைய சாரலில் நம் தமிழகத்தில் தான் ரொம்ப நாள் அகஸ்தியர் இருந்துள்ளார். அகஸ்தியாசிரமத்தில் அவரையும் தரிசித்துக் கொண்டோம். அடுத்தது கடைசியா காது மூக்கு அறுத்த சிலை. இப்போ அந்த சிலையை பார்த்துக்கலாம். சூர்பனகையினுடைய கோரமான ரூபம். அவள் காது மூக்கை அறுத்து விட்டது. அறுத்தது ராமனா லக்ஷ்மணனா? ஆண்டாளுடைய பாசுரத்தில் மூக்கறிந்திட்ட குமரனார் சொல்லும் பொய் ராமனே அறுத்தா போலே கூறுகிறாள். ராமன் காது மூக்கு அறுக்கவில்லை. ஆனா ராமனுடைய வலது கரத்தை போன்றிருந்த இலக்குவனே அறுத்து புகட்டான். இந்த இடம் தபோவனம். லக்ஷ்மணனே இருந்து தபஸ் பண்ணின இடம். நிறைய முனிவர்கள், ரிஷிகள், சித்த புருஷர்கள் அவர்கள்லாம் இருந்து இங்கிருந்து சித்தி அடைந்திருக்கிறார்கள், முக்தி அடைந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் தபோவனத்துக்கு சென்றால் அதன் வேறுபாடு, அதனுடைய ஆச்சரியமான ஒரு பாதிப்பு, நல்ல பாதிப்பு நம்மிடத்திலேயே பார்க்கலாம். தபோவனத்தில் ஓரிடத்தை சேவிச்சுனுட்டோம். இனிமே நாம அடுத்த இடத்துக்கு போகிறோம். இது பிரம்மாவுக்கு குண்டம், இது விஷ்ணுவனுடைய குண்டம், இது சிவனுடைய குண்டம், இது மோட்ச குண்டம், இது சீதா குண்டம், இது அக்னி குண்டம். கபில தீர்த்தமும் கோதாவரியும் கலக்கும் இடம். சற்றே காத்திருந்து பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இதை பாடினது வசிஷ்டரோ விஸ்வாமித்திரரோ அல்லது ராமனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களோ அல்லர். இந்த ஸ்லோகத்தை சொல்றது சூர்பனகை. ராமன் காது மூக்குகளை அறுக்க ரத்தம் சொட்ட சொட்ட ஓடினாள். போய் தன்னுடைய அண்ணன்களிடத்தில், என்னை இதை போல் காது மூக்கு அறுத்துட்டான், அந்த ராமலக்ஷ்மணர்களை போய் வஞ்சம் தீருங்கள், அவர்களை கொன்று விடுங்கள் என்று ஏவுவதற்குத்தான் வந்தாள். ஆனா வைய வந்த வாயாலே வாழ்த்தி போனாள். அவன் அண்ணா ராமனை ஏசனம்ங்கிற எண்ணத்தோடு வந்தாள். ஆனால் அவ்வளவழகா கொண்டாடுகிறாள். தருணௌ இளைஞர்கள், ரூபசம்பன்னௌ 2 பேரும் பேர் அழகர்கள், சுகுமாரௌ மென்மையான திருமேனி படைத்தவர்கள், மகாபலௌ ஆனா அதே சமயத்தில் சக்தி உடையவர்கள், புண்டரீக விஷாலாட்சௌ அழகிய தாமரையவொத்த 2 திருக்கண்கள் உடையவர்கள், சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ
ஆச்சரியமா மாந்தோல் மரவுரி தரித்து கொண்டிருக்கும் அவர்கள். அண்ணன்களுக்கு புரியல. நம்ம தங்கை எப்பவும் வெட்டு கொளுத்து சாப்பிடு இப்படி தானே பேசுவாள், என்னமோ திடீர்னு தாமரை கண்கள்ங்கிறார், புண்டரீக விசாலாட்சன், அழகா இளைஞன் என்கிறார், இதெல்லாம் ஒன்றும் புரியலையே, என்ன பேசுகிறாய்னு கேட்டார்கள். இப்படிப்பட்ட பேரழகர்கள் தான் என்னை வெட்டிவிட்டார்கள் என்று கடைசியாக சொன்னாள். இது பேசும் பேச்சா இது? ஒருத்தர் என்னை வெட்டியிருக்கார், ரத்தம் வருதுன்னா அவருடைய அழகை பற்றியா கொண்டாடி கொண்டிருப்பேன்? ஏன் கொண்டாடுகிறாள்? ஏன்னா ராமனுடைய அழகு உண்மை. நாமெல்லாம் ஒருத்தருடைய அழகை புகழறோம்னால் புகழணுங்கிறதுக்காக. அழகு இருக்காது, நமக்கு அவரை பிடிச்சிருக்கு, தூக்கி வச்சு பேசணும், அதனால பேசுகிறோம். ஆனால் ராமனிடத்தில் அப்படி இல்லையே, புகழ்ச்சியே இல்லை, உண்மை உரைத்தல் தான் உளது. ராமன் பேரழகன், அந்த உண்மையைத்தான் எடுத்து கூறினாள். அது எனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலும் உண்மைன்னு தானே சொல்லி ஆகணும். இப்போ எனக்கு ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்க, இது துளசி செடி. எனக்கு துளசி செடி பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அது துளசின்னு சொல்லலை, அதுக்குன்னு எனக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக இல்லை இது மல்லிகை செடின்னு சொல்ல முடியுமா? துளசியா இருந்தால் துளசி செடின்னு தான் சொல்லுவேன். அதை போல ராமன் எப்போதும் இளைஞன், எப்போதும் பேரழகன், எப்போதும் மென்மையானவன், எப்போதும் தாமரை கண்கள் உடையவன். அப்போ அந்த உண்மையை சொல்லித்தானே தர வேண்டும். அப்படி போய் பேசினாலாம். தங்கையை மூக்கும் தமையனை தலையின் தடிந்தவன் தாசரதி போய் எங்கும் தன்புகழாவிருந்த எம் புருடோத்தமன் இருக்கைன்னு பெரியாழ்வாருடைய போஷனம். அப்ப தங்கை காது மூக்கு அறுபட்டு போனாள், தமையனான ராவணன் இறுதியில் தலையே அறுபட்டு போனான். அந்த கதை ஓர்புறம் இருக்கட்டும். இப்ப நாம தபோவனத்தினுடைய அடுத்த பகுதிக்கு வருகிறோம். இந்த இடத்துல தான் ஒரு பக்கம் கோதாவரி, மற்றொரு பக்கத்தில் கபில தீர்த்தம் என்னும் 2 ஆறுகளும் வந்து ஒன்னுக்கொன்னு சேர்ந்து கொள்ளும் இடம். இதுல கபில தீர்த்தத்துக்கு பக்கத்தில் கபில முனிவருடைய சிலையை தரிசிக்கிறோம். விக்கிரக ரூபத்தில் உள்ளார். கபிலாச்சாரியரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். கபிலர் சாங்கிய மதத்தை பிரவர்த்தனம் செய்தவர், பக்தி சாஸ்திரத்தை பற்றி ஓதினவர். அந்த கபிலர் இங்கிருந்து தவம் புரிந்திருக்கிறார். ஆகவே கபில தீர்த்தம், அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சிலை. அடுத்து காது மூக்கை இலக்குவன் அறுத்தான். அது அறுத்த பிராச்சீன சிலா. நம்ம புது சிலையைத்தான் அந்த புறத்தில் பார்த்தோம். இப்போ இது பிராச்சீனமான சிலை, பழங்காலத்திலேருந்து இருக்கக்கூடியது. காது மூக்குகளை அறுத்திருக்கலாமா? நியாயமா? ஒரு பெண் அல்லவா? பெண் கொடியை போய் வதம் செய்யலாமானால் அவள் கொல்ல வந்தாள். தன் அரக்கி உருவத்தை எடுத்துக்கொண்டு பாய அப்போதுதான் ராமன் நடவடிக்கை எடுத்தாரே தவிர அவ வந்து கேட்டாள்ங்கிறதுக்காக ராமன் ஒன்றும் கொல்ல ஏவலையே. இந்த கதையிலேருந்து ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். சீதையை தனியா விரும்புவதும் கூடாது, ராமனை தனியா விரும்புவதும் கூடாது. சீதையை மட்டும் ஆசைப்பட்டான் ராவணன், 10 தலை ராவணன், தலையே போய்விட்டது. ராமனை மட்டும் ஆசைப்பட்டாள், அதாவது கொல்லையரக்கியான சூர்பனகை, காது மூக்கு போயிற்று. அப்ப இந்த 2 பேர்ல யாரை தனியா பத்த பார்த்தாலும் நமக்கு ஆபத்து. சீதையின் மூலம் ராமனை பற்றினால், சீதாதேவியின் திருவடிகளை பற்றி ராமனை பற்றினால் பேரின்பமாகிற கைங்கரியம், வைகுந்த பதவியே நமக்கு கிட்டும். அதனால தனித்தனியா கோவிலுக்கு போனா கூட பெருமாள் சன்னதிக்கு மட்டும் போறதோ, தாயார் சன்னதிக்கு மட்டும் போறதோ கூடாது. தாயாரை வணங்கி கொண்டு பெருமாளிடத்தில் போனோம்னால் அவள் பேச்சுக்கு மயங்கி பகவான் நம்முடைய குற்றங்களை எல்லாம் பார்க்காமல் நம் பாபங்களை தள்ளி குணமாக எடுத்துக்கொள்ளுகிறார். ஒரு ஆச்சரியமான கருத்து இவ்விடத்தில் அடங்கி இருக்கிறது. அப்ப கபிலருடைய சிலை பார்த்தோம், பக்கத்திலே சூர்பனகை காது மூக்கறுபட்டது பார்த்தோம். இதோ 3 குண்டங்கள், பிரம்மாவுக்கு ஒரு குண்டம், விஷ்ணுவுக்கு ஒரு குண்டம், சிவனுக்கு ஒரு குண்டம். இது ஆதி காலத்திலேருந்து இந்த இடத்தில் உள்ளது. ராமலிங்கம் அருகே தந்திருக்கும் போதும் இந்த குண்டங்களில் நீராடி இருக்கலாம், தர்ப்பணம் செய்திருக்கலாம், இங்கு தொழுதிருக்கலாம். 3 குண்டங்கள். இதுல ஒரு இடத்துல இறங்கி மற்றொன்னுல வெளியில வரா, அதுல இறங்கி மற்றொன்னு மூலம் வெளியில வருகிறார்கள். ஆனா கொஞ்சம் பருமனா இருக்கிறவாளுக்கோ வயசானவாளுக்கோ உள்ள இறங்குறது அவ்வளவு சுலபம் இல்லை. நீங்க தனியா போகும்போது தாராளமா இறங்கி ஏறுங்கோ. இறங்கி ஏறினா பாப்பமே தொலைஞ்சு விடுறது. இது உள்ள இருக்கிற ஜலத்திலே தண்ணீரில் நம்ம பாப்பங்களை எல்லாம் கழிச்சு விடுறோம் அப்படின்னு இங்கு நம்பப்படுகிறது. ஆனா அதுக்கு ஆசைப்பட்டு எங்கோ நாம உள்ள போயிட்டு கை சிக்கினுடுத்து கால் சிக்கினுடுத்துன்னு பயப்படக்கூடாது. அதுக்கு பேசாத தண்ணீர் எடுத்து தலையில புரோக்ஷித்து கொண்டு வரலாம். அப்ப இந்த 3 குண்டங்கள் வழியே போகலாம். அடுத்து சீதா குண்டம். இந்த இடத்தில் சீதை இறங்கி நீராடி இருக்கிறாள்னு நம்பப்படுகிறது. அக்னி குண்டம், இவ்விடத்திலிருந்து தன் சமையலுக்கு தண்ணீர் எடுத்திருக்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறது. தனியா சீதா ரசோய் உள்ளது, அது என்னங்கிறத பார்ப்போம். இதுக்கு நடுவில் மோட்ச குண்டம், முக்தி அளிக்கக்கூடிய குண்டம். நம்முடைய அனைத்து பாபங்களும் புண்ணியங்களும் தொலைந்தால்தான் முக்தியை அடைகிறோம். அந்த முக்தி கொடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஆச்சரியமான தீர்த்தம். பக்கத்தில் லவகுஷர்களுடைய விக்கிரகம் பார்க்கிறோம்.
நமக்கு தோணும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ராமாயணத்துல பட்டாபிஷேகம் முடிஞ்சு ராமன் திரும்ப போய் சுமார் 1000 ஆண்டுகள் கழித்து தான் சீதை கர்ப்பம் தரித்ததே. அது வரைக்கும் லவகுஷர்களுடைய பிறப்பே இல்லை. மேலும் பிறந்தது நம்ம முதல்ல பார்த்த பிட்டூர் வால்மீகி ஆசிரம், அங்குதானே குழந்தைகள் பிறந்தார்கள். ஆனா இங்க இருக்கிறார்களேனால் பிற்பாடு வந்தவர்களுக்கு விருப்பம். அதனால் அந்த லவகுஷர்களுடைய சிலையை இந்த இடத்துல எழுந்துருள பண்ணி வைத்துள்ளார்கள். இந்த மோட்ச குண்டம்னு பார்க்குறோமே, இதுக்குள்ள இறங்கி போனால் சீதையினுடைய பாதுகை உள்ளது. அப்ப சீதாதேவியை பற்றி பெருமானை பற்றினோம்னால் முக்தி நிச்சயம். இன்னும் உள்ள போறதான் இந்த மோட்ச குண்டத்துக்கு. இன்னும் உள்ள போனால் சீதையினுடைய விக்கிரகமே உள்ளது. ஆனா ஒருத்தருக்கு அது பூமிக்கடியில் இருக்கிறதுனால கண் தெரியாதுன்னு சொல்லுகிறார்கள். நம்மால் கண் கொண்டு அதை தரிசிப்பதற்கு முடியாது. ஆனா உள்ள இருக்கிறது உண்மை. ஆரோ சில சித்தர்கள் பார்த்திருக்கலாம். இப்படி தபோவனத்தின் மற்றொரு பகுதியை இன்னைக்கு தரிசித்து கொண்டோம். இதோட தபோவனத்தினுடைய எல்லா பகுதியும் பார்த்துட்டோம். இனிமே இங்கிருந்து நாம மற்ற பக்கம் பஞ்சவடி பக்கம் போனோம்னால் அப்ப காலேராம், கோராராம், வெளுப்பு ராமர், கருப்பு ராமர், பஞ்சவட்டி, சீதா குஃபா, சீதை மறைத்து வைக்கப்பட்ட இடம், அனைத்து இடமும் அங்கதான் உள்ளது. அவசியம் அதை சேவிப்போம். எப்போதும் வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு அவசியம் பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஸ்ரீராமனின் பாதையில் விடை பெறுகிறேன். அடுத்த வாரம் சீதா குஃபா.